வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்லேயே சூப்பரான சுவையான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானிபூரி செய்கிறதுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நாம் 1 கப் அளவுக்கு ரவை, உப்புமா கேசரி எல்லாம் செய்கிற ரவை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, சால்ட் சேர்த்துக்கோங்க. ரவை, மைதா, உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி, நல்லா ஹாட் வாட்டர் நல்லா சூடாக இருக்கணும், அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவு போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு இது மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேணாம். நான் 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கை வச்சு நல்லா நீட் பண்ணிக்கலாம், நல்லா பிசைஞ்சிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரவை கொஞ்சம் தண்ணியை அதிகமாக எடுக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய தண்ணி விடக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சிட்டு அதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ பானிபூரிக்கு மெயினான மசால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா அதாவது இது ஒன்றும் இல்லை, சீரகப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு அது கூட ஒரு 4 மிளகாய், இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்ய போகிற உருளைக்கிழங்கு அந்த பட்டாணியோட அதுக்கு அந்த கலவைக்கு, அதுக்கப்புறம் புதினா சட்னிக்கு அதுக்கெல்லாம் இந்த பொடியை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுட்டு ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். புதினா தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் நல்லா புதினாவை நல்லா அலசி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினா தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு புதினா மிக்ஸ் நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம வடிகட்டிடணும். இந்த ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டியாச்சு. புதினா கரைசல் நல்லா வடிகட்டியாச்சு. இது கூட நம்ம தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சீரகம், கொஞ்சமாக மிளகு,
வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து நாம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் பார்த்துட்டு தண்ணி வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். இதில் ஃபைனலாக நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் கூட பிழிஞ்சு விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது புதினா தண்ணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பர். சால்ட் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ புளி சட்னி செய்ய போகிறோம். புளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கு. அதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அது வந்து நம்ம இதில் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4 பேரிச்சம்பழம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறேன் இன்றைக்கி. நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். அவ்வளோதான். இதை வந்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான புளி சட்னி ரெடி ஆகிடும். இப்போ புதினா தண்ணி புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு நாம் பூரியெல்லாம் நம்ம வந்து சுட்டி எடுக்கணும். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா புளி பேரிச்சம்பழம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு வெந்தால் போதும். அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். புளி சட்னிக்கு நம்ம வந்து அதை வேக வச்சுருந்ததை இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசால் வந்து ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம லைட்டாக மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டாணி, பச்சை பட்டாணி, ஏதாவது பட்டாணி காஞ்சது, அதை நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம் எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. அது கூட ஒரு சின்ன பச்சை மிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா வேண்டாம். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. அப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச சீரகப்பொடி அதுவும் நம்ம சேர்த்துக்கணும். சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி ஆகிடுச்சு. புளி சட்னி, புதினா தண்ணி, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் பூரி ரெடி பண்ணிடலாம். பானிபூரி செய்கிறதுக்கு மாவு வந்து நல்லா ஒரு 1/2 ஹவர் நம்ம ரெஸ்ட்டில் விட்டாச்சு. அதுக்கு தேவையான எல்லா சட்னி அண்டு தண்ணி மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பூரியை ரெடி பண்ண போகிறோம். பூரி வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன துண்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம அதையும் அப்படியே திரட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு அதே அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சாச்சு. எல்லாம் ஒரே அளவாக நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு சின்ன சின்னதாக திரட்டி எடுத்துக்கலாம். பானிபூரி செய்கிறதுக்கு மாவெல்லாம் இப்படி நம்ம அளவுக்கு திரட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி திரட்டி எடுத்துருக்கு. இதை வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ பானிபூரியை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருது. அதே மாதிரி ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
அப்போ தான் அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரண்டியில் அது கொஞ்சம் அழுத்தி விட்டால் தான் நல்லா அந்த பூரி வந்து நல்லா உப்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரணும். நான் வந்து திரட்டிட்டு ஒரு மூடியை வச்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதனால தான் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பானிபூரி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பொறுமையாக வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு உடனே நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது. பாருங்கள், இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பூரியெல்லாம். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சவுண்டு கேட்குது, சூப்பராக. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லா பூரியும் நாம் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், வீட்லேயே சூப்பரான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதோட சவுண்ட் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சாச்சு. இது புதினா தண்ணியும் ரெடியாக இருக்குது. அப்புறம் புளி சட்னி பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து பொறுமையாக செய்யணும். இப்போ பாருங்கள், இதை நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. இதில் நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம இதில் வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வச்சுட்டு கொஞ்சமாக தேவைன்னா வெங்காயம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி சட்னி. இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கும். இப்போ நாம் வந்து இந்த புதினா தண்ணியில் நல்லா மூழ்கடிச்சு ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டா சூப்பரான பானிபூரி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் சுத்தமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே வீட்டில் சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.